உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ. யாரவ நூத்துக்கு நூறவ, அவதான் என்னவளா. ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ. சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் இல்லத்தில் இந்த திருமண கொண்டாட்டத்திற்கு மிக மகிழ்ச்சியோடு ஒன்று கூடியுள்ளோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போது நாம் அனைவரும்
அவர்கள் ஒரு இலக்கியத்தை தொடங்கியுள்ள நெய்தல் மற்றும் கனிஸ்தா ஆகியோருடன் இணைவோம். இவர்களுக்கு இதுவே ஒரு தனி சிறப்பு மிக்க முக்கியமான நாளாகும். எனவே இவர்களுடைய சகோதர சகோதரியாக நாம் பாசத்தோடும் நட்போடும் இறைவர்களோடும் நம்முடைய ஆதரவை நிரூபிப்போம். இவர்களுடைய இணைந்து கடவுளுடைய வார்த்தையை கவனமாக செவிமடுப்போம். பின்னர் தூய திரு அவையோடு தந்தையாக இறைவனையும் ஆதரவாகிய கிறிஸ்து வழியாக அவரது சிவகளாகிய தம்பதிகளை அன்போடு ஏற்றுவதில் மன்றாகும். இறைவனுக்கு நன்றி செலுத்தும். திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பட்டிருக்கும் அடியார்கள் இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தவர்கள். இவ்வாறு இவர்கள் அருளால் அன்பில் பலம் பெற்று அன்புக்கு சாட்சிக்காய் விளங்க செய்கிறார். உம்மோடு தூய ஆகியவை கொண்டிருக்கு இறைவனாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்து, நம் ஆண்டவர் நம் மீது எழுதி காத்தருமாறு பணியை மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாட தொடங்கி தங்களை காத்தருமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினான்: எங்கள் மூதாதையரின் இறைவா, போற்றி உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாரை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கியே. அவர்கள் இருவரிடத்திலும் மனிதனிடம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று. அவனுக்கு தக்கதொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்போது என் உறவினால் இவரை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுகு அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். இருவரும் ஆமே ஆமே என்று கூறினர். ஆண்டவரின் ஒரு வாக்கு.
அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பலனை நீர் உண்பீர். நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவார். உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அதிகாரம் 15 வார்த்தைகள். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல என்று நம்முடைய குழந்தைகள் ரெய்மண்ட், கலிஸ்டா இருவரும் திருவருட்காலத்தில் திருச்சபையின் முன்பாக பரிசுத்த திருச்சடங்களை பங்கு கொள்ள அந்த திருச்சடங்களை வாழ ஆரம்பிக்க நமக்கு முன்பாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் அவர்களுக்கு வழிகாட்டவும் நாம் சாட்சிகளாக இருந்து அமர்ந்திருக்கின்றோம். திருமண வாழ்க்கை என்பது என்ன? அதை எப்படி வாழ்ந்தால் மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும்? அது கடவுளுக்கும் மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் எப்படி ஒரு நன்மையாகவும் ஒரு பெரும் நெருங்குபெறும் சாட்சிகளாகவும் மாற முடியும் என்பதை நான் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். நாம் படித்துவிட்டு வேலைக்காக பல கம்பெனி இல்லை ஃபேக்டரி இன்ஸ்டிடியூஷன் சில இடங்களுக்கு நாம் பணிக்காக சேருவதற்காக பயோடாட்டா ஒன்றை ரெஸ்யூம் ஒன்றை தயாரித்து கொடுத்து விட்டு வருவோம். அப்பொழுது தேவை என்றால் அவர்கள் நம்மை அழைத்து இந்த நேரத்தில் விட்டு வாருங்கள், இதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் நிறுவனத்திலோ எங்களுடைய சபையிலோ நீங்கள் வேலை செய்யலாம் என்று அவருக்கு ஒப்பந்த கடிதம் கொடுப்பார்கள். அந்த ஒப்பந்த கடிதத்திற்கு முன்பாக இந்த சபையிலோ இன்ஸ்டிடியூஷனிலோ இந்த நிறுவனத்திலோ கம்பெனியிலோ நீங்கள் வேலை செய்யும் என்றால் இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், இதையெல்லாம் பின்பற்றக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிடுவார்கள். அதை எல்லாத்தையும் நாம் ஒப்புதல் செய்துவிட்டு ஒப்புதல் தருகிறேன் என்று கையெழுத்த பிறகுதான் நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர், வேலைக்கான தகுதியான லெட்டரை நம்மிடம் கொடுப்பார்கள். இதுதான் எல்லாரும் செய்து கொண்டு வருகிறார்கள். திருச்சபையிலும் திருவருட்சாதனைகளும் இது ஒப்பந்தம் இருக்கின்றது. எப்படி என்றால், நீர் யார் என்று கேட்டால் அவர் பைபிள் சொல்வார், நாம் ராஜேந்திரனுடைய மகன். சரி, ராஜேந்திரன் மகன் யார்? ராஜேந்திரனுக்கு ராஜேந்திரன்,
சரி, அந்த ராஜேந்திரனுக்கு ராஜேந்திரன் யாரு? ராஜேந்திரனுக்கு ராஜேந்திரன், ராஜேந்திரனுக்கு ராஜேந்திரன், 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 ராஜேந்திரன். இப்படியே போய்கிட்டே இருக்கு. எங்க அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, பாட்டு போட்டேன், அப்படி போய்கிட்டே இருக்கு. கடைசியா பிடிப்போம். எங்க பிடிக்கும்னாக்கா, அந்த விசுவாசத்தில் ஒப்பந்தத்தில் இருக்கிறதுனால நம்முடைய விசுவாசம் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதர் ஆபிரகாம் போய் சொல்லுவோம். ஆபிரகாம் என்னுடைய விசுவாசத்தின் தந்தை. இன்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், கடவுளை நம்புகிறேன் என்றால், எனக்கு கற்பிக்கப்பட்டது என் தாய் வழியாக, என் தந்தை வழியாக நாம் எங்கே சென்று விடுவோம்? சாராலும் ஆபிரகாம் சென்று விடுவோம். இன்னும் அதிகமாக சிந்தித்தால் சொல்லும் படைப்பில் இறைவன் முதல் மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாளுக்கு இருவரையும் படைத்தார். ஏவாள் படைக்கப்படும் போது நான் சில நேரம் நினைப்பது, அவர் தமிழ் தனியார் பாடல் ஏவாள் எல்லாம் முன்னாடி நினைச்சுட்டாங்கக்கா ஏவா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இங்க எப்படி முடிவு எங்க ஊர்ல அப்படிதான் பண்றது, கொண்டாடிக்கலாம் வா அப்படின்வாங்க. அது கடைசியில் ஒரு மரியாதை வா அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அப்போ முதல் பெண்மணியை தமிழ் தனியாக ஓகே. அப்ப நம்முடைய சந்ததியை பார்க்கின்ற பொழுது படைப்பிலே நம்முடைய விசுவாசமும், படைப்பிலே நாம் யார் என்பதை அறிந்து கொண்டோம். நாம் அனைவரும் கடவுளுடைய குழந்தைகள் என்பதை அறிந்து கொண்டோம். ஆதரவுதான் திருச்சபைக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, திருச்சபையின் அவைகளுக்கு முன்பாக நாம் இந்த திருச்சபையை நாம் சாட்சியோடு செயல்படுத்தி கொண்டாடி கொண்டு வருகிறோம். திருச்சபையை இப்பொழுது இந்த தம்பதியின் நெய்பர் கரிஸ்தா இருவரும் வந்திருக்கிறார்கள். உலகத்துக்கு முன்பாகவே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஒரு தாய் கருவறைக்கு உருவாக்குவதற்கு நான் உங்களை பெயருக்கு அழைத்தேன். Before the foundation of the world, I have chosen you. Before you could be formed in your mother's womb, I called you. படைப்பதற்கு முன்பாகவே இறைவனுடைய நாமத்தில் அவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இறை வார்த்தையிலே ஊன்றி இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் இறை வார்த்தையை படிக்கின்றாலும் அவன் கடவுளுக்குள்ளும் கடவுள் சரியாக அருமையாக படித்து சிந்தித்துக் கொண்டு வந்திருந்தார். ஆகவே தம்பதியர்களே, உங்கள் வாழ்க்கையிலே முதலில் நீங்கள் செயல்படுவது என்னவென்றால், முதலில் நீங்கள் இறை வார்த்தையில் ஊன்றுகிறீர்கள். ஏனென்றால் the word of God is எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், ஆனால் ஜெபத்துக்கு மட்டும் டைம் இருக்காது. ஜெபம் என்பது நான் சொல்வது போல பெரிய புத்தகங்களை எடுத்து படிப்பதற்காக. ஜெபம் என்பது கண்களை மூடி ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தனையோடு அவருடைய கருத்தை, இறைவனுடைய முகத்தையோ கண்களையோ அவருடைய உருவங்களையோ எது வருகிறதை பார்த்து சொல்வதுதான், புனிதமாக சொல்வதுதான். உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு திடப்படுத்த அவையின் இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனிதத்திற்குள்ளார் தூய்மையை நடத்துகிறார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்பலம் அளித்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிகமாக இருக்கவும், திருமணத்தில் இணைய கடமைகளை ஏற்று நிறைவேறவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொண்ட திரு அவையின் கொண்டில் உங்களை நிறைவேற்றுகிறேன். உரையர்கள் மற்றும் கரிஸ்தா, நீங்கள் இருவரும் புதுமண சிந்தனத்தோடு திருமணம் செய்து கொள்ள என்ற வருத்தம் என்று இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனமாக்கி எறிய பின்பற்றி வாழ்நாளாக ஒருவரை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அவ்வளவு மக்களை நீங்கள் அன்போடு ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்த்திருக்கிறார்.
நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கையை சேர்த்து கொள்ளுங்கள். இறைவன் திருப்பம் திரு அவையின் முன்னே உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கிறீர்கள். ரெய்மன் எனும் நான் கெலிஸ்தா எனும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். கெலிஸ்தா எனும் நான் தேவன் எனும் உங்களை எனது கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திரு அவையின் முன்னே உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தாம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் ஒளிந்தருவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கும். ஆண்டவரை வாழ்த்தும் பெறுவராக. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கும் பானத்திற்கும் அடையாளமாக நாங்கள் பெரும் இந்த மாற்றத்தை மோதல்களை ஆண்டவர் ஆசித்து வருவாராக. கெலிஸ்தா, என் அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பெயராலே அணிந்து கொள். நீங்க எல்லாம் வேஸ்ட். ரொம்ப கீழே பிடிச்சாங்க. அடையாளமாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அனுப்பப்படுகிறது. இணைந்திருக்கிறோம். இன்பத்திலிருந்து இணைந்து இறைவனைகள் செய்வோம். எப்போதும் கடவுளை மாற்றி போற்றுவோம், நன்றி கூறுவோம். இப்பொழுது திருமணத்தில் ஒன்றிணைந்த ரெய்மன் மற்றும் கெலிஸ்தா தங்கள் கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முன்மாதிரியான குடும்பமாக விளங்க அருள்புரிய ஆண்டவரை மன்றாடுவோம்.
எல்லாம் இவர்கள் இறைவன் அருளாளர்கள் இல்லா இங்கு கூடியிருக்கும் நாம் அணைக்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதான் ஆண்டவரை திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உண்மை வேண்டுகிறோம். உமது நன்மையால் நீ நிறுவிய வேட்பாட்டு உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வழிகிறேன். என்னாலும் இடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தங்களுடைய நீதிமானம் எங்கள் கடமையை நீக்கிவிட செய்யமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமையை நுகத்தாலும் அமைதியை உடைகளாக பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். ஆதலால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரை உமது பரவத்தினால் அருமையாலும் திருமணத்தின் பயன்களை சொல்லக்கூடிய முறையில் விளங்குகின்றது. பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றது. நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது வரி பிறப்பால் திரு அவை வளர செய்கின்றது. ஆகவே மாணவர்கள் புனித அனைவரும் நாங்களும் சேர்த்து உங்களுக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவென்று சொல்வதாகும். ஆண்டவரை மெய்யாகவே உயர்வர் உரிமை அளித்திருக்கும் பொருட்டு ஆகவே இவ்வாறு உடல் ரத்தமாக மாறுவதாக. அவர் தம்மை கையெழுத்தும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் செய்தற்கு கலைத்து கூறியதாக. அனைவரும் இதற்கு பெற்று உள்ளங்கள். ஏன் உங்களுக்காக கையெழுத்தப்படும் ஏன் உடல் அவர்களை இரவுகள் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் செய்ததில் கலைத்து அவர் கூறியதார்கள். அனைவரும் இவர்கள் பெற்று பார்வையினர். ஏன் புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய என் ரத்தத்தின் பின்னர் இது பாவருக்கு முதலாக பலருக்காக சிந்தப்படும். இதை இடமாக செய்யும்.
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரங்கலையும் உயிர்ப்பினையும் பெற்றுக்கொண்டு வாழ்வுதலாக உமக்கு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியாரின் ஒன்றிணைந்து எல்லா ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஒரே உள்ளமும் படைத்தவர்களாய் திகழவும் ஆண்டவரிடம் அறிவுடன் வந்தனர். இறைவா, நீர் உமது வல்லமில்லாத ஒன்றும் இல்லாமலே ஆணையில் பெண்ணையும் அழைத்து ஆணைக்கு பெண்ணை இணைப்பிரியா உரையாக ஏற்படுத்தி இவ்வாறு அவர்கள் இனி இருவர் அல்ல ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுள்ளம் கொண்டது ஒருபோதும் நினைத்ததாகாது என கற்பித்தேன். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றிணைந்திருக்கும் மறைப்பொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுதற்கும்படி திருமணத்தின் இணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தேன். இறைவா, ஆளுடன் பெண்கள் இணைத்து முதலாக ஏற்படுத்த தேசத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்புகளை பாவத்தில் தண்டனையாலோ பெருவெள்ளத்தில் திருப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் பெற்று உமது ஆசை ஆடி வைக்கும் அடியார்கள் இவர்களின் கனிவாய் கண்டிருக்கிறது. தூய ஆவியாரும் பொருளை இவர்களில் குறிப்பிட்டு இவர்களின் இதயங்களில் அன்பை ஏற்றினர். அதனால் திருமண உடன்படிக்கையை இவர்கள் உண்மையில் கிடைத்திருப்பார்கள். அடியார் மீது அன்பு அமைதி அறிவு கூடிக்கொண்டிருப்பவர்களாக திருநூலில் ஒற்று பெரும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவார்கள். இவருடைய ஆண்டவர் அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செல்வரை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவை. செல்வர் என்பதை அர்த்தப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனக்கு ஆன்மா நலனடையும்.
நீர் சிறப்பாக உமது அன்பை இத்தம்பதியின் ரெய்மன் மற்றும் கரிஸ்டா மீது பொழிந்து இவர்களை திருமண அனுச்சாரத்தில் ஒன்றிணைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். தந்தை, நீர் இவர்கள் உமது அன்பால் அழைத்தீர். உமது அழைப்பிற்கு அன்பினால் மறுமொழி கூறிய இவர்கள் உம்மீது கொண்ட அன்பிலும் ஒருவருக்குரிய அன்பிலும் வான்வீட்டில் உம்மோடு இணையும் நல்வாரை வளரும் செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனமாக்கும் வரலாறுகளிலும் இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் காக்கும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்றும் கூடிக்கொள்ள செய்வாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்கள் நண்பர்களின் ஆறுதலும் அனைவரோடும் உண்மையான அமைதியும் பெறுவீர்களாக. ஆமென். உலகிலே நீங்கள் இறைவனுக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு துன்புறவோடும் வறிவோரும் உங்கள் தயவை பெற்று இறைவன் இல்லத்தில் ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை மாட்சிப்படுத்த சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. திருமண பதிவு புத்தகத்தில் கையெழுத்திடுவர். இவ்வேளையில் நாம் வாழ்த்து பாடல் பாடுவோம். யோசிக்காம நேசிச்சேனே அடியே, ஏவாரம் மண்ணோ உன்னை என்ன போல ஒன்னு கூட மஞ்சம் சேர இணையே நானும் யாரோ யாரோடி யாரோடி யாரோடி
மாட்டி நீதானே எல்லாமே யாரோடி யாரோடி ரசிக்கிறேன் அடியாத்தி நல்ல எண்ணெய் இல்ல பொறிச்சு பொழிச்ச வஞ்சிரமே பொட்டலம் கட்டின பெஞ்சோரமே கட்டில உடைக்க போட்டிக்கு வாயின்